ஒரு ஜென்ரல் பாடி டிஸ்கஷன், ஜென்ரல் பாடி மீட்டிங். இந்த ஐடி பார்க்கில் ஒரு 2 பேர் இருக்காங்க, மென் அண்ட் விமென். அந்த 2 மென் அண்ட் விமெனில் வந்து த மேன் அண்ட் த விமென், அவங்க ஒரு 2 பேர் வந்து ஃப்ரம் த கூப் தே ஆர் கோயிங் டு பிகம் த கப்புள். ஸோ ஒரே இதில் தான் ஐடி பார்க்கில் தான் வேலை பார்க்குறாங்க. பட் ஏன்னா வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பயங்கர குழப்பமான சூழ்நிலையில் இட்ஸ் ஒரு பசில்டு ஒரு இது மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்கவுங்க டைம் அவங்கவுங்க ஒர்க்கு என்ன அப்படி பண்ணுறாங்க, ஏதோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு வெளில வரும்போதே பார்த்தா பயங்கர பேய் பிடிச்ச மாதிரியே எல்லாம் வெளில வருவாங்க. அது வேறு அன்டைம்லியாக ஒர்க் பண்ணிருப்பாங்களா, அதனால் அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க எப்படி அந்த டைம் ஒர்க் ஷெட்யூலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வெரி ஃபன்னியாக ஜாலியாக அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல்லேருந்து ஒரு கூப் மாதிரி இருக்குல்ல, ஜென்ரல் பாடி டிஸ்கஷன்ஸ், ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படிலாம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போகும். ஸோ நம்ம வெளியில் மனுஷன் வெளில வரும்போது நம்ம தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வருவோம். வெளில சிஸ்டம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது தெரியக்கூடாது நம்மளுக்கு. நம்ம வந்து இல்லைன்னா சிஸ்டமையும் நம்ம எடுத்துன்னு வெளில வந்துன்னு இருப்போம். அதனால நம்ம வந்து அந்த அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் அங்கேயே அதெல்லாம் விட்டு தான் நம்ம வந்து வி ஹாவ் டு கோ ஆஸ் ஹவ் வி ஹாவ் கம். அதனால நம்ம அந்த டேக் இன்ல பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூவ்அவுட்டில் வெளில போயிடுவோம். ஸோ திஸ் ஹேட் பின் லாங் டைம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கு அதெல்லாம் இருக்கும்போது, தென் ஃப்ரம் த கூப் தே met each other and they wanted to get along, and I mean they already got along. இந்த கன்ஃபியூஸ்டு கேவாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்லேருந்தே தே சம்ஹவ் மெட், லைக் அதே ஹைட்டு, அதே வெயிட்டு, அதே லேர்னிங் எபிலிட்டிஸு, லைக்கிங் எபிலிட்டிஸு, இன்ட்ரெஸ்ட்ஸு, அப்புறம் திடீர்னு வந்து எதேச்சா பார்க்கக்கூடிய ஒரு சில தருணங்கள் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ல. அது தட் மேக்ஸ் யூ கம்ஃபர்டபுள். ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு கேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பர்சன் நம்ம பார்க்கும்போது வி ஃபைண்ட் இட் ஸோ ரிலீவ்ட். நம்மளுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தட் வாஸ் ஹவ் தே ஃபவுண்ட் கம்ஃபர்ட் இன் ஈச் அதர் அண்ட் தே ஹேட் வாண்டட் டு கெட் அலாங் ஃபார் த லைஃப் டைம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற டைம் ஷெட்யூலில் அது எப்படி அது வந்து பயங்கரமாக ரிஃப்ரெஷ்ட் ரேட்ஸில் மைண்டு பயங்கரமாக போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்பிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தே ஃபவுண்ட் சம்ஹவ் தட் தே வாண்ட் டு பி லைஃப் பார்ட்னர்ஸ், லைக் ஐ ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் யூ ட்ரஸ்ட் இன் மீ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சாஃப்ட்டு, வெரி ஜென்டில். ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வேறு, அவங்க பேசுகிறதே வந்து அவங்க வாய் அசைவில் தான் நம்மளுக்கு தெரியுமே. லைக் வெதர் தே ஆர் நிஜமாலே பேசுகிறாங்களா இல்லையான்னு, இல்லைனா வெறும் அந்த வைப்ஸ் மட்டும்தான் இட் வில் டேக் அக்ராஸ். ஸோ பட் ஆக்சுவலாகவே வந்து தே நாட் வெரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து ஒரு இது போட்டுக்குவாங்க. லைக் தே ஆர் வெரி குட்ங்கிற மாதிரி சில பேர் நடிப்பாங்க. சில பேர் வந்து நான் பயங்கரமாக மோசமானது தான் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்லாம் இல்லை. பட் தீஸ் பீப்புள் ஆர் லைக் த த கப்புளாக போகக்கூடிய பர்சன் வந்து 2 பேருமே ரொம்ப நல்ல டைப் தான். ஸோ லைக் அவங்களுக்குள்ளேயே அவங்க நல்ல டைப் தான். வெளியில் பார்க்கும்போதும் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க நல்ல டைப்பாக தான் இருக்கிறாங்க. லைக் தே ஆர் நாட் வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் ஆல் தட். தே டோன்ட் ஸ்ப்ரெட் வைரஸஸ். இவங்களுக்கு இங்கே இப்படி ஆயிடுச்சுன்றதுனால தே டோன்ட் கோ வைரலிங்கில் வெளியில் போயிட்டெல்லாம் பயங்கரமாக ஏதாவது பண்ண இருக்க மாட்டாங்க. They are socially responsible enough, and they are all right, very nice, gentle, well educated also, well mannered, well disciplined, very affectionate. அந்த மாதிரி நிறைய நல்ல இதெல்லாம் பவுண்டரிஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே நான் ஒரு பேராகவே இருக்கும். பெஸ்ட் ஆஃப் த கப்புள்னே எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஸோ அவங்க அப்படி வரும்போது பார்த்தா முச்சந்தியில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து நடந்து தான் க்ராஸ் பண்ணோம். வண்டியில் போய் கூட ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட தே சம்ஹவ் ஃபெல்ட் லைக் அதில் ஏதாவது அவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம வந்து உணரணுன்னா கூட யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் வாக் தட் டிஸ்டன்ஸ். அது எவ்வளோ பெருசு இருக்க போகுது. டோன்ட் பி கோ இன்சைடில். நம்ம அந்த பிரகாரத்துக்குள்ளே போகும்போது செப்பலெல்லாம் போட்டுட்டா போவோம். அதனால் அது மெயின் ரோடாக இருந்தால் கூட அந்த செருப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நடந்து கடந்து போகும்போது
அதோடைய ஆக்சுவல் ஃபீல் என்ன இருக்குது நம்மளுக்கு அந்த டைமில் அப்படிங்கிறத வந்து பிகாஸ் தே ஆல்சோ பிலீவ்ட் இன் காட் அண்ட் லார்ட் அண்ட் ஆல் தட். அதனால் அவங்க வந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த ஒரு வெறும்ன முச்சந்தியில் ஏதோ ஒரு மாதிரியான இருக்கக்கூடியது. ஏன்னா ஒரு இன்யூமரபிளான ஒரு அனானிமிட்டியான இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து எல்லாரையும் க்யூவில் நிற்க வச்சு பார்க்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் எது தப்பாக இருக்குங்கிற லெவல்லே அவங்களுக்கு வந்து சிஸ்டமை ரெடி பண்ணால் போதும் மாதிரி தான் தோணும். அதனால் தே வாண்டட் டு ஹாவ் தட் இது ரொம்ப பெரிய வேண்டுதல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா அது நடந்து போகும்போது காலில் இருக்க செருப்பு கழட்டிட்டு அந்த டிஸ்டன்ஸு நடந்து போகிறாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் கூட போய் சுற்றி அப்படியே உளுந்தடிச்சு கும்பிட்டு அப்படியே உருண்டு புரண்டு தீச்சட்டி எடுத்துன்னு பால் ஊற்றி அந்த மாதிரிலாம் பெரிய நேர்த்திக்கடன்லாம் பண்ணக்கூடிய அவங்கெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஜென்டிலான ஒரு டைமு, ரொம்ப டீசெண்டான ஒரு டைமு, ரொம்ப நிறைய விஷயங்களெல்லாம் வந்து செஞ்சுக்க கூடாது, அது வந்து தெரியாமல் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சில நேரங்களில் வந்து தவிர்ப்பாங்க. அந்த பசங்களும் வந்து இந்த 2 பேருமே பசங்கன்னா ரொம்ப குட்டியான பசங்க கிடையாது, பொடி பசங்க கிடையாது. பட்டு இது கொஞ்சம் நல்லா மெச்சோர்டாக இருக்கக்கூடியவங்க தானே. அது ஏர்னிங் தேர் லிவிங்கு. பட் அந்த அந்த இடத்துல கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு ஒரு பக்கத்தில் ஏதாவது தாகத்துக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஜூஸோ எதாவது தண்ணியோ ஏதாவது ஒன்று அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிறதுக்காக தே ஆர் கெட்டிங். அந்த ஒரு ரோஸ் மில்கில் கூட ரோஸ் வந்து ஒரு பெட்டலாவது இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு டைப் அந்த கேரக்டர் அந்த பையன். ஏன்னா வெறும் கலர் மட்டும் மில்கில் போட்டு நம்மளுக்கு வந்து நிஜமாலே ஃப்ளேவர்ட் மில்கில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்டு மில்காக இருக்கா, இல்லைனா நிஜமாலேயே நம்ம வந்து ரோஸுங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளவர் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம மறந்துடுமா, அந்த குல்கோந்து கூட வேணால் வேறு ஒரு பாட்டில் கிடைக்குமான்னு கேட்கலாமா இங்கேயே அப்படின்லாம் யோசிச்சுன்னு இருக்கான். அவ்வளோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஃபுட்டு இருக்கணும் சாப்பிடணும், வெறும் ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி கான்ஷியஸாக ஹீ இஸ் மேக்கிங் அன் திங். அண்ட் திஸ் கேர்ள் இஸ் ஆல்சோ வெரி பொலைட். அந்த மாதிரி ரொம்ப இதுவாக அவளும் வந்து அந்த இது சாப்பிட்டுட்டு குங்குமப்பூலாம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ரோஸ் கலரில் இருக்குது, சரி நம்ம பால் தானே நல்லா திக்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. குடிச்சிட்டு அந்த கிளாஸ் டம்ளர்ஸை கூட அங்கேயே கழுவி வைக்கணுமான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படியே வச்சுருங்க, வி வில் டேக் கேர்ன்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ்லேயும் நல்லா தான் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இது இல்லை கேன் வி டேக் இட் பேக், கேன் வி ஹாவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கிளாஸ் வச்சு குடித்த அந்த மக்கு கூட அவங்களுக்கு டேபிளில் அங்கே வந்து 2 பேரும் அவங்க குடிச்சிட்டாங்களே அந்த டேபிளில் வந்து அதை வச்சா அது எப்படி வைக்கிறதுங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களோட டேபிள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப நேர்த்தியாக வச்சுருப்பாங்க. சிஸ்டம்லாம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த இதில் வந்து சும்மா சாப்பிட்டு குடிச்சு மிச்சம் வச்சுது அங்கேயே கழுவி ஊற்றி அந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடியதுக்கு வந்து அப்புறமா ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது கிளாஸ் கிஸ் உடச்சி கிடிச்சு பார்ப்பாங்களாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக இருக்கும். அதனால் வேணால் கேன் வி டேக் இட் அப்படி வித் அஸ் வில் பே ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டாங்க. அந்த கடையிலேருந்து ஒரு ரோஸ் மில்க் குடிச்சதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பார்க்குறாங்க அவங்க, அவ்வளோ டீட்டெயிலிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய இந்த 2 வீலர் எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அப்போ தான் சேல்ஸ்க்கெல்லாம் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு கடைங்களில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. வீன்ட்டு ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்துன்னு வர்றன்ட்டு அது ஏதோ அந்த இது பெரிய பெருசாக அந்த டேங்கருக்கெல்லாம் போட்டு போகுமே வீலு, 2 வீலருக்கு போகிற மாதிரியே இல்லை, இவ்வளோ பெரிய வீலு, சாதாரணமாக ரோட்டில் போகிறதுக்கு இவ்வளோ பெரிய வீலு, இவ்வளோ பெரிய டயரு எதுக்குடா சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்றே கோவம் வந்துடுது. லைக் எதிரில் நம்ம வந்து பார்த்து நம்ம இப்படி நடந்து இவ்வளோ டீட்டெயிலிங் இவ்வளோ இதுவாக கேட்டுன்னு வந்துன்னு இருக்கோம். அவங்க வந்து ஹாய் ஊயின்னு கத்தின்னு வரா மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வண்டி தான் ஓட்டுன்னு வராங்க. பட் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தா அவங்க தான் என்னமோ கத்தினே வரா மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் பொம்னு பயங்கரமாக கேட்குது. வண்டியில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து ட்ராக்கர்ஸா ரேசஸா ஏன்னாங்கிறதெல்லாம் அந்த பில்டிங்கை ப்ரொமோட் பண்ணோங்கிறதுக்காக ஏதாவது டே நைட்டு ஒழிச்சிட்டு அப்போ தான் கொண்டு வந்து வண்டி பார்க் பண்ணி வைக்கிறதுக்காக வராங்களா என்னன்னு தெரில. பட் சவுண்டு மட்டும் பயங்கரமாக இவங்க எதிரில் வரும்போது ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் பயங்கரமாக கேட்குது. உடனே இவங்க கடந்து போகிறாங்க, அந்த வண்டியெல்லாம் கடந்து போகிறாங்க. எல்லாம் ஹெல்மெட்லாம் போட்டு ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு கையில் கூட அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கையிலலாம் அந்த அது பேர் என்ன க்ளோவெல்லாம் போட்டு
ஃபுல்லாக ஷூஸ்லேருந்து எதுவும் மூஞ்சி மூக்கு முகர எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு அது வந்து அது பார்த்த உடனே சாதாரணமாக இருக்கிற வண்டி கடைங்களில் போகிற இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு இப்படி ஆளுங்க வராங்க. இந்த மாதிரி அதுவும் வந்து இவங்க 2 பேரும் வந்து பேரா வராங்க. பார்த்த உடனே தான் அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குன்ட்டு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு அவனா பொறுக்கிங்கன்ட்டு திட்டிடுறா. இவன் வந்து ரொம்ப ஜென்டிலான ஒரு பையனா, இவன் வந்து ஆக்சுவலாக பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பசங்களில் ஹெல்மெட் கழட்டுறதுல 3, 4 பொண்ணுங்க நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பையன்கள்லாம் பார்த்தா அவ்வளோ இவனை விட சாஃப்ட் நேச்சர்டாக இருக்கும் போல இருக்கு. அந்த பையன்கள்லாம் அவ்வளோ அழகான அவ்வளோ க்யூட்டான பசங்க. அந்த பசங்க வந்து அங்கே போயிருக்காங்க. இவ வந்து வெளியில் இருக்கா அவுட் லாண்டிஷ் உண்டான ஒரு லுக்கை பார்த்த உடனே அவளுக்கு வந்து பொறுக்கிங்கன்னு சொல்கிற மாதிரி. இத்தனைக்கும் அவங்க சாஃப்ட்வேர் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு டக்குன்னு அவளுக்கு வந்து அந்த ஒரு வெறுப்பில் அப்படி கத்திடுறான். இன்னும் அவள் நல்ல பொண்ணு தான், மனசில் பட்டதை சொல்லிடுவா, யோசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவான். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், மனசில் என்ன படுதோ டக்குன்னு சொல்லிவிடும் அந்த பொண்ணு. ஆனால் அப்புறம் தான் யோசிக்கும், அதுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சாதான் அது வந்து கரெக்டாக தப்பான்னு யோசிக்கும். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு. பட் திஸ் கை லுக்ஸ் பேக் அண்ட் தென் ஹீ ஃபைண்ட்ஸ் அவுட் அது யார், அது ஏன் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு. அண்ட் அவனுக்கே தெரியுது அது இடத்துல சவுண்டு வந்து வண்டியோட சவுண்டு அப்படி இருக்காதே, இந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்ட்டு. அப்புறம் பார்த்தா அது ஏதோ பெரிய ப்ரொமோலாம் போட்டு அந்த வண்டிக்கு டூ வீலருக்கான இதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஏதோ செட்டப்லாம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் இவனுக்கு அந்த ஆளுங்களும் பார்க்குறான், ஐயோ இவ அப்படி திட்டாளே என்ன, போய் இவளை கொண்டு போய் ஃப்ரெண்ட் மேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கு கையெல்லாம் கூட இல்லை நம்ம தப்பாக சொல்லிட்டோம், தப்பாக நினச்சிட்டோம்னுலாம் சொல்கிற அளவு கூட இல்லை. பட் த மூமெண்ட் தே சா தெம்ல தே வேர் ஸ்மைலிங் அட் தெம். அவன் திரும்பி பார்த்தனால தான் அவனுக்கு தெரிஞ்சுது அவன் வந்து சொன்னதை வந்து எவ்வளோ தப்பாக தான் ஜட்ஜ் பண்ணிட்டா. அந்த பசங்க அப்படி இல்லை, அது வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அண்ட் அவங்களுடைய எனிமீஸ் கூட கிடையாது. ஏன்னா அந்த பசங்க வந்து அவங்களுக்கே தெரியாது, தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன்லி டு தெம். பட் தே ஆர் ஸ்டில் ஸ்மைலிங் அட் தெம். அவங்க வந்து நல்லா தான் அவங்களும் விஷஃபுல்லாக இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அண்ட் தென் அவன் வந்து எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் விளக்குறதுன்னு தெரியலையே, அப்புறம் நம்மளை வேறு வண்டி வச்சுன்னு இப்படிலாம் ஸ்டண்ட்டெல்லாம் காட்ட சொல்லுவா போல இருக்கு, ப்ரூவ் பண்ணுன்ட்டுன்ட்டு இவன் வந்து சொல்கிறதா வேணாமான்னு தெரியாமல் அவளை அப்படியே கூட்டின்னு போயிட்டு, ஏன்னா நடந்து வேறு வந்திருக்காங்க அந்த கோயில் தாண்டி. அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சுச்சுவேஷன் வேர் லைக் எப்படி ஹவு தே பிஹேவ் பிஃபோர் கெட்டிங் இன் டு இந்த வெட்டிங் சிஸ்டம்குள்ளே அப்படி போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சிஸ்டம்லாம் வேறு சிஸ்டம்மு. ஆனால் அந்த வெட்டிங் சிஸ்டம்மு வெட்லாக்குள்ளெல்லாம் போனாங்கன்னா அதுலேருந்து எப்படி அந்த கரெக்டான சுச்சுவேஷன்ஸை வந்து அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியலன்னா தே மைட் நாட் ஹாவ் தேர் ஓன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே ஆர் அவங்க வீட்லேயும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா தே ஆர் ஆல் நல்ல படித்த பசங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அப்புறம் வீடு அதெல்லாம் வந்து கூட நல்ல இதுவாக இருக்குது அப்படின்னும் போது தே ஆர் அரேஞ்சிங் ஃபார் த மேரேஜ் ஆல்சோ. தே செட் ஓகே யூ கேன் கெட் மேரிட் டூன்னு. யாரும் அவங்க வீட்டில் கூட எதுவும் சொல்லலாம் இல்லை. நல்லா தான் அவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க அப்பா அம்மா ஓகேவா, இந்த இமீடியட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டரோ பிரதர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து தே செட் ஓகே ஓகே நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த கல்யாண நாள் நெருங்க நெருங்க ஒன் ஆஃப் தேர் த ஃபாதர் மெம்பர் இந்த ஃபேமிலி வந்து இறந்துடுறாங்க. அது பையனோட அப்பாவா பொண்ணோட அப்பாவான்னு நம்மளுக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஓகேவா, ஐ கீப் தட் சஸ்பென்ஸை. ஒரு ஃபேமிலியில் ஏன்னா அவங்க சம்மந்தப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அப்பா இறந்து போனால் இந்த சைட்லேயும் அவங்க அப்பா இறந்து போகணும்ல, அதுதான் நம்ம எதிர்பார்த்துருப்போம். சரி அவங்க அப்பா அப்போ இவங்க அப்பா இறந்துட்டாரு, தவறிட்டார் போல இருக்க எதுலையோ, அதனால் இவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் போல். அதனால் நம்ம வேணால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் எப்போ இறக்குறாருன்ட்டு, அதுக்கப்புறம் வேணால் பண்ணலாமா அப்படின்னு. இல்லைங்க, இதெல்லாம் என்னது, நம்ம எந்த செஞ்சுரியில் இருக்கோம், இவங்க கல்யாணத்துக்கும் அவங்கெல்லாம் வாழ்ந்து முடித்தவங்க, அவருக்கு என்ன பிரச்சனையோ, அவரும் நல்லா தான் இருந்தார், நல்லாவே தான் இருந்தார், அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே சரி இது திருஷ்டியாக கூட இருக்கோங்க, இந்த மாதிரியான ஒரு இது வந்து சிலது ஏதோ ஒன்று
அவர் ஆன்மத்தில் போயிட்டு தான் அவர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு இருக்கு போல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நல்ல பாசிட்டிவாக இல்லைன்னு சொல்லி கல்யாணத்துக்கு பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஏன் வேண்டாம் மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது நம்ம வேணால் வெயிட் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே இல்லைங்க எடுத்தோம் பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு தானே, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு தானே, இவங்க நம்மளை கேட்டாங்க பண்ணாங்க. தென் தே ஆர் ஆஸ்கிங் லைக் இன்னும் நீங்களே போயிட்டு எங்களெல்லாம் கூப்பிடாம நீங்கள் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, ஏன்னா நீங்கள் சிஸ்டமில் தான் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் எல்லாம் அப்படி ஆகிடும். நீங்கள் எங்கே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் இருக்கும், நீங்களே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதாதா, அதுக்கு தான் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் ஆனால் வீட்டில் நல்லா கரெக்டாக அழகாக மாட்டி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு. ஏன்னா ஃபுல் ஃபேமிலியும் வந்து ஒரு வேளை சரியாக வரலையோ என்னமோ, அதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ தே ஆர் கிவிங் தேர் சாய்ஸ். நீங்கள் வேணால் நீங்கள் எப்படி அதை இது பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு தே ஆர் மேக்கிங். ஓகேவா? எப்படி வந்து தேகம் தடை இல்லை, அது மெய்தான் உண்மைதான் இல்லை அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு வந்து அதை சரியாக ரிவர்சல் பண்ணுறதுக்காக ஒரு அட்வர்டைஸிங் ப்ரோமோ மாதிரி பண்ணுறாங்க. லைக் இன்னும் நேராக வந்தால் வந்து மோதிக்கூடாது. லைக் 2 வேஸ் இருக்குது. இந்த பக்கம் போகிறவங்க இருப்பாங்க, அந்த பக்கம் சைட்லேருந்து வரவங்க இருப்பாங்க. ஆனால் ரொம்ப மீட் பண்ணுறோங்கிறதுக்காக டமால் நம்ம வந்து அதை கிளாஷ் ஆகி மோதிக்கிற மாதிரி லெவலில் இருக்கக்கூடாது. ஸோ என்ன ஆகுது, ஒரு பெரிய ஹைவே ரோட்ஸில் அது ஃபாரின்லலாம் பெரிய பயங்கரமான ஒரு பாப்புலரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. எப்படி வந்துச்சு, இந்த பொண்ணு வந்து அது எகிரி போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த வண்டியில் வந்து அவங்க கரெக்டாக பிரேக் பிடிக்க முடியாமல் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டும் டிஸ்பைட் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க வந்து அவங்க மூட்டை முடிச்சுலாம் தூக்கின்னு வரும்போது கூட ஹெல்மெட்லேருந்து 2 பேரும் லவ்ங்கிறதுனால தேவர் ஃபீலிங் ஸோ எக்ஸைட்டட். சொன்ன நேரம் அந்த ஆக்சிடென்டலான நேரம் அப்படின்னும் போது கோயின்சிடென்ஸ் கூட கிடையாது, ஆக்சிடென்டலான நேரமா அப்படின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு இருந்த ஒரு டைம். தேவர் ஃப்ளோன் ஹை அபவ்னா அவ்வளோ அளவு பறக்கிறாங்களான்னா தே மெட் வித் அன் ஆக்சிடென்ட்டுங்கிறதே அவங்க ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு the moment that they shared their love when they had spoken out of their of their hearts, they felt it so good. அதனால அவங்க ஹெல்மெட் போடும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்டுங்கிறத கூட உணர முடியாத அளவுக்கு தே ஆர் ஃபீலிங் ஸோ குட் அபவுட் இட். தட்ஸ் வை லவ் இஸ் ஆல்வேஸ் ஷோன் இன் த ஹார்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, த ஹார்ட்ஸ் இன் அப்படின்னு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அதுக்கு அடுத்த இது வந்து டேரக்டர் என்ன நினைக்கிறாரு, அவன் வந்து பைக்கில் தானே வச்சுருக்கான், அது சிங்கிள் சீட்டராக இருக்குது. நவ் தட் ஹீ ஹேட் டிசைடட் டு கோ ஃபார் த பெவிலியன் ரைடர் ஃபார் அ லாங் ட்ரைவ், அதனால அது ஆகிருக்கும். தே ஹாவ் பெஸ்ட் ஆஃப் த பைக்ஸ். அந்த பொண்ணும் பைக் ஓட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவ தான். ஷீ கேன் கண்ட்ரோல் த சேம் பைக் இந்த சேம் இது ஸ்டேச்சர். அவளால் வந்து ஓட்ட முடிய லெவலில் இருக்கும்போது பெவிலியன் ரைடர் மாதிரி அவளை உட்கார வச்சு கூப்பிட்டு போனால் தட் மேபி தட் குட் ஹவ் பின் த ரீசன் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரீமேக்கிங் அந்த ஒரு கான்செப்டை வச்சு லைக் அவங்க தே ஃப்ளோன் ஹை பட் தே ஆர் நாட் ஃபாலிங் டவுன் ஆன் த கிரவுண்ட். பட் தே அந்த நம்ம ஆனிமிலெலாம் காட்டுவோம்ல, எனிமி மாதிரி இல்லாமல் லைக் ஹீ இஸ் கெட்டிங் பேக் டு த. அது நிறைய நம்மளுக்கு ஸ்டண்ட்டு தெலுங்கு ஹிந்தி மூவிஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க பாலிவுட்லலாம். டக்குன்னு அப்படியே அந்த கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். அந்த வண்டி கீழே கூட வண்டி கூட சாயாது, வண்டியும் அப்படியே நேராகவே போயினே இருக்கும். இவன் மேலே பறந்து டக்குன்னு அது மேலே உட்காந்துட்டு திரும்பவும் வண்டி ஓட்டுவாங்க. ஸோ த சேம் லெவல் ஆஃப் த ஸ்டண்ட் ஷீ ஆல்சோ கேன் பெர்ஃபார்ம். ஆனால் ஷீ கேனாட் பெர்ஃபார்ம்னு ரியல் எல்லாருமே சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், இதெல்லாம் வைக்காதீங்கன்னு. நீங்கள்லாம் வராதிங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடியவங்க நீங்கள் ரோடு இருக்கிறத மட்டுமே பாருங்கள். நீங்கள் வை டு யூ வாண்ட் டு சே இதெல்லாம் வந்து கிராஃபிக்கில் இந்த மாதிரி சிஸ்டமில் வச்சு பண்ணக்கூடியவங்க, இல்லை சம் பீப்புள் ஆர் பிளேயிங் வித் இட், வேணும்னே ஆக்சிடெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க. வென் தே கேன் டிசைட் தட் தே கேன் ஹாவ் தேர் கண்ட்ரோல்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எல்ஸ்வேர்னும் போது அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கவும் முடியும், ஆக்சிடெண்ட்டை நிகழ்த்தவும் முடியுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு நிறைய ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் நடக்கும்போதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இது வேறு பேக் ஆஃப் த மைண்டு போயிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சே ஆரம்பிச்சிருக்கணுமோ, நம்ம வேறு இதெல்லாம் வேறு உணர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு they were thinking whether to go it to give it a go now or to take it like கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா. ஒருவேளை அப்பா வந்து நம்மளுக்கு கல்யாணம் நடக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருப்பாரா, இல்லைன்னா வந்து துக்கத்திலே வந்து ஒரு வருஷத்துக்கு
வெயிட் பண்ணுங்க, ஒரு 11, 12 மந்த்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பண்றதான்ட்டு இவங்களுக்குள்ள அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து டிலேட் டெசிஷன்ஸ் ஆகுது. ஸோ எனிவே தே ஹாவ் அ சாய்ஸ். எதோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாரையும் கூப்பிடணும். எவ்வளோ பேர் வருவாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழ்துன்னும் போது, அதுவும் நல்லவங்க வந்து நம்மளை விட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஆகுது. அவர் வந்து அவ்வளோ இதில் இருந்தார், நல்ல ஒரு இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்த பசங்களில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்க, அதாவது இன்னொரு ஃபேமிலியோடு நம்ம அட்டாச் ஆகிறோம், பைண்ட் ஆகிறோன்னும் போது இப்படி நிகழ்தே. அதனால யூ டிசைட் மேபி இஃப் யூ வாண்ட் டு டேக் சம் டைம், நீங்கள் வேணால் கொஞ்சம் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் தென் தேர் சேயிங் லைக் சரி வி வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் பார்த்து, அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தானே, ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ஐடி பார்க்கில் இதை மாதிரி பார்த்தா எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக அவங்களுக்கு தெரியும். அதை வந்து எப்படி சரி பண்ணணுங்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு மண்டபத்துக்கு நம்ம கல்யாணத்துக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ, லைக் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல செம்ம லெவலில் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். அது அது சாதாரணமாக இருக்கக்கூடிய மண்டபம் மாதிரி இருக்காது. பட் ஆனால் பேசிக்காக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சரி தென் வி வில் சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறத வந்து ரிசப்ஷனை அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து விளையாட்டுக்கு உண்டானது, டான்ஸு, பாட்டு, கொஞ்சம் சும்மா ரெக்ரியேஷன் மாதிரி அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்த ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு டாப் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் பீப்புள் ஹூ வாண்ட் டு ரெஸ்ட், இல்லை டு ஜஸ்ட் டு சிட் ஆர் டு லை டவுன் ஆர் சம், ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ஒரு சும்மா அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைப்பாங்க. சரி அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளோரை ஒன்று வச்சுட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து பந்தியே வைக்கணும். ஏன்னா 4வதுல தான் வந்து பந்தி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு 5ல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இது வர்றதுனால 4ல் வந்து நம்ம பந்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் முந்தாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, யாருக்கு வேணுமோ சில பேர் கல்யாணம் தாங்க பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு விஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து சாப்பிடணும், இல்லை வி வாண்டட் டு ஹாவ் அப்படின்னாங்கன்னா சரின்ட்டு அவங்களுக்கு 4th ஃப்ளோரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் மேலே வந்து ஒரு இது இருக்குது, டாப் ஃப்ளோரு ஓப்பன் டெரஸு வித் கார்டன், செம்ம கார்டனு, நல்லா மியூசிக்கெல்லாம் இருக்க மாதிரியானது. பட் 4th ஃப்ளோர்லேயே அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க. அது மேலே போனால் நம்மளுக்கு வந்து வெறும்ன கார்டன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த நம்ம டெரஸ் கார்டன்லாம் சொல்லுவோம்ல, எப்போவுமே நம்ம பூமியிலேயே கீழே விளையுதான்னு பார்க்க முடியாத ஆளுங்கள்லாம் வந்து டெரஸ் கார்டன் வச்சுருப்பாங்க. டெரஸ் கார்டனில் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். பட் நாட் எவ்ரிபடி இஸ் லெட் ஓப்பன் டு தட். ஏன்னா அது வந்து ஓப்பன் பண்ணால் டு த ஸ்கைஸும் இருக்கும். நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் எமர்ஜென்சி மாதிரி திடீர்னு மயக்கம் கியக்கம் போட்டு அங்கேருந்து விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதை வந்து எல்லாருக்கும் திறந்து விட மாட்டாங்க. அன்லெஸ் வந்து அங்கே ஒரு கேட் கீப்பர் இல்லாமல் அந்த கார்டன் ஸ்பேஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. ரொம்ப 5 ஃப்ளோர்ஸ்க்கே அப்படி யோசிக்கிறாங்கன்னா, ரொம்ப டாலாக ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ் எல்லாம் ஏறவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? லிஃப்ட்டும் இருக்குது 5 ஃப்ளோர்ஸுங்கிறதுனால. பட் படி ஏறி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் படியும் இருக்குது. அந்த மாதிரி 2 வகையும் வச்சுருக்காங்க. சரி என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து தே ஆர் ஃபிக்ஸிங் இட் அப் அண்ட் தென் பிகாஸ் தே ஆர் ஏர்னிங் வெல் ஆல்சோல. அவங்களுக்கு வர்றது வந்து இந்த ஒரு நாள் அக்கேஷன், ஒரு நாள் நம்ம தினைக்குமா பண்ணிட்டு இருக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எல்லாருக்கும் அறிவித்தோம், எல்லோரையும் வந்து லைக் வாட் பெஸ்ட் தட் வி குட் டூ நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்கள நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணாங்கிறது அவங்க என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தேர் டிசைடிங் அண்ட் தேர் ஜஸ்ட் கான் அஹெட் வித் இட். அப்புறம் மேலே பந்தியிலலாம் போட்டு எல்லாம் வச்சுருக்க எல்லா நேரங்களில், கல்யாணம் நடக்கிற நேரங்களில் பார்த்தா இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. ஒரே டைமில் தான். யாருக்கு வேணுமோ அவங்க அங்கே போய் சாப்பிட்டு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணுறாங்களோ, இல்லை கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டு போய் சாப்பிட்றாங்களோ, இப்படி ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் க்யூவில் நின்றுன்னு இருக்க முடியாதுன்ட்டு. இந்த மதர் ஆஃப் த டாட்டர் ஆல்சோ என்ன ஆகிட்டாங்க, பயங்கரமாக ஃபெயிண்ட் ஆகி அப்படியே ஃபெட்டிகில் உட்காந்துட்டாங்க நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வர மாதிரி இருக்குது, தலை சுற்றுது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரே அம்மா தான், அந்த டாட்டர் வந்து ஒரே டாட்டர் தான்.
ஸோ என்ன ஆகுது, இன்னொரு பையன் வந்து அப்ராடில் எங்கேயோ இருக்கிறான் போல இருக்கு. அவங்களுடைய எல்டர் பிரதரா யங்கர் பிரதரா தெரில. அவன் வந்து அப்ராடில் வேற இருக்கிறான். அவனை வேற அப்ராட்க்கு இருக்க இதெல்லாம் பண்ணிட்டு, இந்த பொண்ணை வேற ஐடியில் வந்து இந்த மாதிரி டைம் ஷெட்யூலெல்லாம் ஒர்க் பண்ண வச்சுட்டு, இவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பட் வாட் வாஸ் எக்ஸ்பெக்டன்சின்னா, அந்த ஆக்சுவலாக அந்த பையனோட அப்பா தான் இறந்துருக்கிறாரு போல இருக்கு. அப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு. இந்த பொண்ணோடைய அம்மா வந்து அவங்க ஹார்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே எந்த நேரமும் கீழே விழுற மாதிரி. ஸோ சில ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா தண்ணி வேணுமா என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்கள அட்டென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து அப்போ தான் ஓடி வந்து, நீங்கள் 4வது மாடிக்கு கூப்பிட்டு வந்துடுங்க, நான் ஏன்னா பந்தி வைக்கிறாங்க, இவங்களை வந்து அங்கே கொண்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா 2த்துக்கும் சேர்ந்து கொடுத்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இவங்க இறந்துட்டாங்க, இல்லை அவங்க அப்பாவோட இறந்ததுக்கு வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிடல, அதனால் சாப்பாடு அப்படி வந்து ஏதாவது யாராவது அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, அந்த தீரா பசி ஒன்று இருக்கும். யார் எந்த டைமில் வந்து எந்த ஆன்மாக்குள்ளே வந்து நம்மளுக்கு எதிராக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால கம் வில் டேக் ஹர் டு த 4th ஃப்ளோர்னு ஏற்கனவே நிற்கவே முடியாத ஆளை எப்படி டமால்னு சரிஞ்சு இதில் உட்காந்தவங்கள லிஃப்ட்டில் எடுத்துன்னு போகிறாங்க மேலே 4th ஃப்ளோருக்கு. கல்யாணம்லாம் நிறுத்தாதீங்க, கல்யாணம்லாம் நடக்கிறது நடக்கட்டும்னு. இதுங்களுக்கு ஏன்டா இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எதுக்கு அது மாதிரி பண்ணிடணும்? கடைசியில் நம்மளுக்கு அம்மா அப்பா கூட இல்லாமல் போயிடுது. நம்ம இது வந்து நம்ம சரியாக தான் பண்ணுறோமா பண்ணலையான்னே இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம். பேசாமல் கல்யாணங்கிற ஒரு இதையே யாருக்கும் சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கோ அப்படின்ட்டு. அண்ட் தென் இவங்களும் வந்துட்டு தே ஆர் ரன்னிங் போய் பார்க்குறாங்க. என்னம்மா என்ன இது அப்படின்ட்டு. உட்காரு அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்களும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு அப்படியே அவங்களே இது பண்ணி சாப்பிட வச்சு, அப்புறம் அந்த அம்மா வந்து இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து இருக்க முடியும். அவங்க அப்படியே மயக்கத்தில் அப்படியே அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் கொடுப்பாங்களா, தண்ணி கொடுப்பாங்களா, எதை கொடுத்தாங்க, என்ன கொடுப்பாங்க, நம்ம செத்தே தான் போயிட்டோமா அப்படின்ற லெவலில் அவங்க வந்து அவ்வளோ ஃபெட்டிக்கில் அவங்க இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கல்யாண ஏற்பாடு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சிட்ருக்கிறேன், இந்த கல்யாண ஏற்பாடு திஸ் இஸ் அ லவ் திங் அண்ட் இந்த ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தா, இந்த சைடு வந்து அந்த பொண்ணு விழுந்து போகிற ஒரு மூமெண்ட்டு வென் ஷீ இஸ் கெட்டிங் பேக் இன் டு தட் இது எப்படி இருந்தாலும் 2 வே இல்லை, அது இந்த பக்கம் ஒன்று போகுது இந்த பக்கம் ஒன்று போகுது அப்படின்னும் போது, அந்த பொண்ணு வந்து இதில் உட்கார்றான். இதில் பெவிலியனில் இல்லை, அவள் வந்து ஷீ இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த பைக் தட் ஷீ ஹஸ் பின் கிவன் இல்லை, அவளுக்கு அவளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து உட்காரும் போது அண்ட் ஷீ ஹாஸ் டு கோ ஆன். ஸோ எந்த பக்கம் யார் போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு அந்த பேனரில் தெரில. லைக் ஒரு சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஹாஃப் ஆஃப் த பேனர் வந்து அவன் ஃப்ளார் பொக்கே மாதிரி வச்சுட்டு அப்படியே பறந்து போகிற ஸ்பீடில் வண்டி வேறு கீழே இருக்குது. அவன் வந்து அதில் உட்காந்து அடுத்த இதில் அவன் போகிற மாதிரியான ஒரு இதை காமிக்கணும், டெபிக்ஷனை காமிக்கணும். இந்த சைடில் வந்து பொண்ணு வந்து நம்மளுக்கு பேனரில் 2 பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. 2 பேரையும் பக்கத்தில் வச்சுட்டோன்னா ஜக்ஸ்டபோஸ் பண்ணோன்னா அது ஆக்சிடெண்ட்டாக வர ஆகிடும். அதனால் சும்மா தான் லேசாக தான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதனால் இந்த பக்கம் வந்து பையனுக்கான ஒரு இது அவன் பொக்கே வச்சுன்னு அவன் வண்டியை வேறு கண்ட்ரோல் பண்ணணும். பொக்கே வச்சுன்னு கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி அவன் இன்ஜினுக்கு மேலே வச்சுட்டா அவனால் 2த்தையும் பிடிக்க முடியும் அந்த ஹேண்டில் பாரை, இல்லைனா அவன் பொக்கையை வச்சுன்னு எப்படி அவன் வாயெல்லாம் பொக்கையாக போய் கீழே விழுந்து கிடப்பான். அதனால் அவனுக்கு அது பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். பட் அவனுக்கு விஷ் வேறு இருக்குது, அவ்வளோ விஷ் அவனுக்கு அந்த தருணம் அவ்வளோ வேறு இதுவாக இருக்குது, ஹை ரிஸ்கியாக இருக்குது, பயங்கரமான ஜாய் வேறு. பட் அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கிறாங்கங்கிறத பார்த்தாவே சில பேருக்கு வயிறு எரியும். அந்த போட்ட பெட்ரோலெல்லாம் ஒரே செகண்டில் காலியாகி பேட்ரிலாம் டவுன் ஆகிற லெவலில் நம்மளுக்கு வந்து அத்தனை வயிற்றுச்சல் இருக்கும். அவ்வளோ பெரிய அக்கேஷனாக இருந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ சில பேருடைய தீய எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு செகண்டில் அந்த ஃபியூவலில் டாயின்னு போயிடும் எல்லாமே, அந்த எனர்ஜி லெவல் லோ ஆயிடும். நான் அந்த மாதிரி இவன் பொக்கையோடு இவன் இருக்கான். இந்த சைடில் பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது, அந்த பெரிய கப்பு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கப்பை ஒரு நிரேசன் பண்ணி அவள் ஏற்கனவே ஷி ஹஸ் காட் தட் ஷி ஹட் ஒன் இட் அப்படின்னு. இட் வாஸ் நாட் தட் போத் ஆஃப் தெம் வேர் கோயிங் ஆன் அ ரேஸ்.
இவன் பொக்கே கொடுக்கறதுக்காக அவளை பார்க்கறதுக்கு அப்படியே இந்த பக்கமாக போயின்னு இருக்கிறான். அவள் வந்து கப்பு வாங்குறதுக்காக அவள் அந்த பக்கம் போயின்னு இருக்கான். அப்போ லைக் வெதர் தே ஆர் மீட்டிங் ஆர் நாட்டுன்னு நம்ம தான் நம்ம ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிச்சுன்னு இருப்போம். லைக் வெதர் ஹவ் தே மெட், வெதர் தே ஹவ் மெட்டுன்னா அது வந்து எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. அவன் ஏதோ ஒரு வேலையாக போயிருப்பான், இவன் ஏதோ ஒரு வேலையாக போயிருப்பான்னு அப்படியே போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. லைக் சம் பீப்புள் வந்து அவங்க பார்த்துருக்க கூடாது, அவங்க அந்த நேரங்களில் இருந்திருக்க கூடாது. ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் உடைய லைஃப்பில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை சமயத்தில் வாழ்ந்தவங்க அவங்க இதெல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கே தாலியோ செயினோ ஏதோ ஒரு 100 கேஜியில் போட்டிருப்பாங்களோ, ஒரு 1000 கேஜியில் போட்டிருப்பாங்களோ, அதில் வந்து எவ்வளோ வந்து குறைஞ்சிருமோ கூடுமோன்ற கவலைங்கள்லாம் வேறு இருக்கும் சில பேருக்கு. அதை வச்சுனே அவங்க வாழ்ந்துன்னு இருந்தாங்கன்னா, அதோ அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரியான சில பிணைப்புகள்லாம் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில பிணைப்புகள்லாம் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்மளுக்கு அந்த போர்டு வந்து ஃபாரினில் எப்படி இருக்குதுன்னா, அது உடனே மாற்றி காமிச்சிடுறாங்க. அந்த ஸ்பிரிட்டு அந்த மாதிரியான எனர்ஜி வந்து நம்மளுக்கு அந்த இதில் போகும்போது நம்ம அந்த வெறும் ரேட்டு இது சொல்கிறோம்ல, அதில் வந்து கேக்டஸை வச்சுன்னு அவன் போகிறான்னா, கேக்டஸை வச்சுன்னு போகும்போது இவ வந்து கப்பு தான் வச்சுன்னு போவாளா, கேக்டஸ்க்கு பதிலாக அவன் பொக்கே வைக்கும் போது தான் இவளால் கப்பு வைக்க முடியும். இந்த பக்கம் அவன் கேக்டஸ் வச்சுன்னு பெரிய பஞ்ச் ஆஃப் கேக்டஸ் எடுத்துன்னு போகிறான்னா, இந்த சைடில் அவள் கண்டிப்பாக ஷீல்டு வச்சு தான் ஆகணும். ஷீல்டு இல்லாமல் வந்து ஷீ கேனாட் பேர் த ப்ரண்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டு அங்கே அந்த அவங்களோட கல்யாணத்தோட அந்த டைமை நிறைவேற்றிடுறாங்க. இந்த பூமியும் உருண்டை, இந்த லட்டும் உருண்டைங்கிற கணக்கில் அந்த ஃபுட்பாலும் உருண்டை, எந்த பாலாக இருந்தாலும் உருண்டை அப்படின்னு. அதாவது லைக் எனக்கே வந்து சில நேரங்களில் பூமி இப்படி தான் சுற்றுதா, இல்லை பூமி வந்து இப்படி சுற்றுதாங்கிறது ஒரு டவுட். நம்மளுக்கு வந்து இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குமா, இது வந்து கிளாக் வைஸாக இருக்கும். அது வந்து இவங்களுக்கும் வந்து அந்த அந்த டவுட் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்படியே கிளாக் வைஸில் வந்து அடுத்த நாள் போயினே இருக்குமா, இல்லைனா வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே போயினே இருக்குமா. men may come and men may go, women may come and women may go, but I go on forever. இதுதான் அவுட்லாண்டிஷ். ஓகே, இந்த அவுட்லாண்டிஷ்க்கு வந்து தே டிசைட் ஆன் த ஃபீலர்ஸ். எப்படி அது இருக்குது, ஸ்பாய்லர்ஸாக இருக்கா, ஃபீலர்ஸாக இருக்கா, எந்த அளவுக்கு வந்து அது வர்தி இனஃபாக இருக்குன்னு. இதில் வந்து நம்ம சால்வென்சி இன்சால்வென்சிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. த லேண்ட் கம்ஸ், த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் கம்ஸ் முதல்ல. தட் இஸ் த ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஏன்னா இது வந்து earth இல்லை, நாட் த சிங்கிள் பர்சன், ஒன் பர்சன் as how we say man or women. ஏன்னா இதில் பார்த்தா நிறைய ஜீவராசிகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம சால்வென்சி இன்சால்வென்சின்னு பார்க்கவே கூடாது. நம்மளுக்கு வந்து அதில் எந்த ஒரு நபர் வந்து ஒரு லேண்டையோ ஒரு பிளேஸையோ வந்து தவறுதலாக சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, மோசமான இடம், அது வந்து இடம் எப்படி இருந்துச்சு, இடம் வந்து ரொம்ப மோசமான இடம், இல்லைன்னா ரொம்ப தங்கமான இடமா இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இடத்த வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தப்பாக இருக்கும். அவங்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு சில விஷயங்களில் ஞானத்துலேயோ இல்லை ஏதோ அறிவுலையோ ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா அந்த லேண்ட் வந்து சும்மா இருக்காது. நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்திருப்போம், இல்லை தூங்கி இருந்திருப்போம், இல்லைன்னா அங்கேயே வந்து அது வெறும்னு டாய்லெட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்திருப்போம், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் எதுமோ நடந்திருக்கு போல இருக்குது, சரியாகவே இல்லை அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று, அவங்களுக்கு நல்லா இருக்கிறதே கூட அவங்க சரியா இல்லைன்னா அவங்க எதையாவது ஒன்று நினச்சினே இருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும்போது தான் திஸ் லேண்ட் வில் ஆல்சோ லைக் இல்லை இது, ஏன்னா இது நிற்கிறதே இல்லையே, நான் தான் இப்படி விட்டுட்டேன்னா அது நிற்கும். நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பேட்ரி போட்டிருந்தா சுற்றினே இருக்கும். இது இது வந்து நான் பட் ஐ நோ இல்லை, திஸ் டசன்ட் ஸ்டாப். இந்த ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு நிற்கிறதே கிடையாது. இது வந்துட்டு எப்போவுமே இது போயிட்டே, இந்த ஸ்பின்னை போயிட்டே இருக்கிறனால தான் வி நோ தட் வி ஹாவ் த டே அண்ட் த நைட். ஸோ தட் இஸ் ஹவு இந்த அவுட்லாண்டிஷில் இருக்கும்போது கூட தட் இஸ் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் த சால்வென்சி அண்ட் த இன்சால்வென்சி அண்ட் இந்த மாதிரியான ஒரு கம்பல்சரியான ஒரு சில விஷயங்களில் தட் இன்னும் சம்டைம்ஸ் வாட் கேன் பி மேட் பெட்டர், வாட் கெனாட் பி மேட் பெட்டர், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, உங்கள் கல்யாணத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னமா இருந்தது தெரியுமா? அதாவது அவங்க தெய்வமாக வணங்க வேண்டியவங்க, விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதீங்க நீங்கள். அதாவது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் அந்த மணமகனாக இருக்கிறது
என்ன பண்ணாலும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கோ. அதே மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. உங்களுக்குள்ள அன்போடு தான் நீங்க இணையறீங்க. நீங்க வந்து அந்த பந்தத்துல வரீங்க. அதனால உங்க வீட்லயும் வந்து எதையும் அதாவது விட்டுறாத அப்படின்னா, இறந்து போனவங்கள விட்டுறாதன்னு சொல்லல. நீங்க வந்து எப்படி மதிக்கிறீங்க அப்படின்னும்போது, இதுல தான் மதிக்கணும் அப்படி. இந்த மாரி தான் வந்து நீங்க அவங்க தெய்வமானவங்களையும் வந்து இவங்க மூலியமா நீங்க மதிப்பீங்க அப்படிங்கிற மாரி. அதாவது ஏன்னா நல்லவங்களா வாழ்ந்தாங்க, நல்லவங்களா இருந்தாங்க. அதனால அவங்க கடவுளுக்கு சமானமானமா இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து நம்ம வந்து எப்பவுமே பிரேயர்ல வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு நபர்களா தான் நம்ம பார்ப்போம். அதனால நம்ம அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பொறுக்கின்னே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து அ அவங்க எதுக்கு இப்படி இந்த மாரி பண்றாங்க அப்படின்னும்போது, நம்ம சொல்லலாம், கேட்கலாம், வேண்டலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட அ என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கோவமா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, நீங்க ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. அப்படின்னெல்லாம் நெறைய பேர் நெறைய அட்வைஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா பேசிக்கா என்ன விஷயம் வந்து அவங்கள வணங்குங்க, மதிங்க. அவங்கள வந்து அன்ப அப்படின்னும்போது, சில விஷயங்கள்ல வந்து பொறுமையா பொறுத்து போறதும் வந்து நல்லதா தான் இருக்கும். உங்களுக்கு அது பெஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. வணக்கம்னு சொல்லிட்டு அப்படித்தான் முடிப்பாங்க நெறைய கதைகள்ல. ஓகேவா? நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்து போணும். பொறுக்கினே இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. பொறுத்து போங்க, பொறுமையா போங்க. அன்போட தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. வணக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க. படங்கள்ல அந்த காலத்து படங்கள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தா, வணக்கம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப எல்லாருமே சிரிச்சுன்னே இருக்க மாரியே காமிப்பாங்க. இதுல எனக்கு தான் வந்து வாய் மூடின்னு சும்மா இருக்க முடியல. இந்த ரிவ்யூ மட்டும் நானு சொல்லிடுறேன். இந்த கதைய வந்து நான் தான் இப்ப தான் யோசிச்சேன். யோசிச்சு தான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து இதுல ஒரே ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து திரும்பவும் சொல்லணும். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் வேற குடுக்கணும்ல. நல்லதுக்கு நல்லது குடுக்கணும். கெடுதலுக்கு கெடுதல் குடுக்கணும். அதனால எனக்கு வந்து சும்மா இருக்க முடியல. இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன தப்பு தான். அவளுடைய டெசிஷன்ல வந்து என்ன ஒரு ஜட்ஜ்மென்ட்ல அவ தப்பா வந்து பொறுக்கின்ட்டா. அந்த நல்லவங்களா இருந்தவங்களையே, இவங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சு, அவங்கலாம் சிரிச்சு விஷ் பண்ண நெனைக்கக்கூடிய ஆளுங்க நபர்கள, அவளுக்கு வந்து மனசுல தான் அவ லைக் மைண்ட வந்து அவ அவ்ளோ யோசிக்கல. அவ்ளோ டீட்டெயிலிங்கா அவ யோசிக்கல. அந்த பையன் யோசிச்ச அளவுக்கு. அந்த பையன் திரும்பி பார்த்தனால தான் வந்து அவனுக்கே புரிஞ்சுச்சு. யார் அவங்கன்னு அவங்க பார்க்கும்போது தான் அவன் வந்து புரிஞ்சிருக்கு. லைக் அந்த நபர்கள் வந்து அவங்களுக்கும் அந்த மாதிரியான அந்த ஒரு இடத்துல ஏற்பட்ட அந்த சவுண்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்ல அப்டின்ட்டு. ஆ ஒரு சாங் கூட எனக்கு எப்படி ஞாபகம் வந்ததுன்னா, "பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன்" அப்படின்ட்டு ஒரு சாங் நல்லாயிருக்கும். அது வந்து நெறைய இது சொல்லுவாங்க, "ஓ தயிர் சாதமா நீ? அம்மாஞ்சியா நீ?" அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. லைக்னா அது வந்து ஆக்சுவலா தவறுதலா ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கூட, அது எந்த காலத்துல நடந்த தவறா இருந்தாலும் திருத்திக்கிறதுக்கு அவங்க முன் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். நாங்கலாம் ஏன்னா கறி மீன் தின்றவங்க. அப்பப்ப கோவம் வந்தா உடனே டக்குன்னு காமிச்சுருவோம். அந்த டைம்ல அவ்வளோதான். அது முடிஞ்சிரும். அந்த அப்படிங்கிற மாரியான ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து தவறுதலா எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இவனே தவறு பண்ணியிருக்க மாட்டான். ஆனா ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருந்ததுன்னா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தன் அதுக்கு சம்மந்தமே படாத ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்பான். ஏன்னா இந்த பொண்ணு தானே சொன்னா, அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம விடல. பிகாஸ் ஹி ஹெல்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிம்ல. அவனுக்கு அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் இருந்தது. அவ தப்பா வந்து ஒரு சொல்லிட்டாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஒரு நாள் அதனால கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்க அப்பா, அம்மா மூலியமா இல்லாம போயிடுச்சோங்கிற அளவுக்கு அந்த ஒரு தருணங்கள் இருக்கு. ஓகேவா? அந்த வைப்ஸ் பாரு எந்த அளவு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அத வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ரெப்பர்கஷன்ஸ். ஓகேவா? அந்த வைப் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் அவன் வந்து உடனே கன்ஃபெஸ் பண்ணி, அவன் உடனே மன்னிப்பு கேட்குறான். இவளுக்கு தெரியல. அப்ப வரைக்கும் கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா, அவ திரும்பி கூட பார்க்கல. அவ நேரா தான் பார்த்து போறா. மனசால அவ டக்குனு அவளுக்கு என்ன தோணுச்சோ அவ சொல்ட்டா. அவ்வளோதான். பட் அதோட காரியங்கள வந்து அவன் ஆராயும்போது தான் அவனுக்கு வந்துட்டு தெரியுது. அந்த வண்டி வந்து எதனால அந்த மாரி அந்த ஒரு சவுண்ட் அந்த இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு. நான் நெனச்சதுனால தான் நானும் சொல்றேன். என்னன்னா, நெறைய பேர் வந்து அந்த வண்டியில ஐ மீன் அந்த கடையில வேலை பார்க்குறவங்க, வண்டிக்காக அ அந்த ப்ரொமோஷன்லலாம் நெறைய பேர் அதில இருந்திருப்பாங்க. வண்டி நல்லா மெயின்டெயின் பண்ணி வைப்பாங்க. சர்வீஸ் சென்டர்ஸு வெறுமனே சேல்ஸ்க்கு மட்டும் இருக்காது.
நல்லா தொடச்சி வச்சுன்னே இருப்பாங்க. வண்டி வாங்க வராங்களோ இல்லையோ பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒழுங்கா பொறுமையாக கொடுத்துன்னு இருப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கேரேஜில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக் வேலை அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கொடுங்கண்ணே, நான் போயிட்டு எங்கள் அண்ணியை வந்து கூப்பிட்டாங்க, அவங்க கொண்டு போய் விட்டு வந்துடுறேன், இல்லை இவங்கள போய் கூட்டின்னு வந்துடுறேன்ட்டு வேலை பார்க்குற இடங்கள்ல அவன் தான் மெயின்டைன் பண்ணி எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு டே அண்ட் நைட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட கேன் த ஓனர் அஃபோர்ட் டு கிவ் ஹிம் தட் பைக்? அந்த பைக்கோ இல்லை எதையோ ஒன்று வந்து எடுத்துகிட்டு சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் கிடையாதுல்ல. அவன் தான் கேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இருக்கிறான் அப்படின்னா கூட தொடச்சி வைக்கிறான், செயின் அறுந்து போச்சு, பங்க்சர் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அவ்வளோத்தையும் அவன் பண்ணுறான். டே அண்ட் நைட் பண்ணுறவனா இருந்தால் கூட யார் வந்து கஸ்டமராக வர்றாங்களோ அவங்களுக்காக முன்னுரிமைக்காக தான் அத்தனையும் க்யூவில் லைன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை யார் வேணாலும் வந்து கேட்டு வண்டி எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் கடையை இழுத்து மூட வேண்டிய லெவலில் தானே இருக்கும். அதனால அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பக்கம் வரும்போதே அந்த அட்டென்ஷன் வந்து டக்குன்னு அந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து என்ன சொல்வேன், இவங்க தாண்டி ஒரு இதில் என்ன நான் நினைக்கிறேன், அந்த சவுண்டை வந்து அவ்வளோ வைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா தெரியாத சில நபர்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி வரவங்களுக்கும் வந்து தேவையில்லாத அவப்பேர் வந்துடும்ல. அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம வால்யூமு அந்த சவுண்டெல்லாம் நம்ம அது மாதிரி இல்லாமல் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்வேன்னா, நீ டே அண்ட் நைட் வேலை பார்க்குற, நீ அங்கே வந்துட்டு ஒரு பைக் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீயே ரைட் ராயலாக வாங்கலாமே. மாதத்து சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி நீ ஒரு வண்டி அங்கே வாங்க மாட்டியா? வண்டிக்கு வேலை பார்க்குறேன்ட்டு அங்கேயே தொடச்சி தினைக்கும் அங்கே ஷட்டர் திறந்துக்கிறதுலேருந்து மூடுற வரைக்கும் உட்காந்துன்னு அப்படியே உட்காந்துனே அங்கேயே உட்காந்து இருப்பியா? அவங்க வண்டி கூட எடுக்க முடியாமல் இருக்கே நம்மளுக்கு அப்படின்ட்டு. நீ வந்து சம்பளம் வாங்கும் போதே என்ன பண்ணணும், சம்பளத்தில் குறைச்சிட்டு இந்த இவ்வளோ மாதத்துக்கு இருக்க டியூஸ் எல்லாம் என்னவோ அதுக்கான வண்டிகளுக்காக தானே நீ வேலை பார்க்குறன்னும் போது உனக்கான ஓட்டுறதுக்கு உனக்கு முடியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க நேரங்கள் வந்து நம்மளுக்கு அப்போ ஒருத்தரோட இது தடைப்பட்டு அங்கே ஒரு இடம் ஒரு விஷயங்கள் நடக்க சில நேரங்களில் சில சவுண்டு சில ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி ஒரு வியாபாரமே நடக்கிறதுல நீ என்ன திறந்தியோ என்ன பண்ணியோன்னு இவன் ஓனர் எப்படி இருப்பாங்களோ எந்தெந்த இடத்துலேருந்து வந்து எவன் ஓனர்னு வந்து உட்காந்து டைம் பீங்க்கு போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த கடை சாத்தாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படிலாம் ஒரு சில நேரங்கள் இருக்கிறதுனால நம்ம இன்லாண்டிஷாக இருந்தால் கூட அது வந்து நம்ம ரொம்ப இதுவாக தான் நம்ம வேவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு வந்து அவள் எடுத்த ஒரு தப்பான சொன்னால் கூட இவனுக்கு அதை திருத்துறதுக்கு உண்டான மன்னிப்பு எப்போ தெரியுமா, அந்த வேண்டிக்கோங்க, பொறுத்துக்கோங்க, பொறுமையாக இருங்கன்னு. அவன் வேண்டுதலுக்கானது என்னென்னா அவன் வந்து மனசால் மன்னிப்பும் கேட்பான், அவளுக்கும் புரிய வைப்பான். அந்த தருணம் வந்து அவள் வந்து எப்படி அதை இவ்வளோ அளவுக்கு அதை ரீச் ஆகிருக்கா அப்படிங்கிறது. ஜுமான்ஜி அம்மாஞ்சின்னா ஜுமான்ஜிக்காக போய் நம்மளால் அதுலேருந்து எப்படிடா வெளிப்படுறது எப்படிடா விடுபடுறதுங்கிற லெவலில் நம்மளுக்கு சில நேரங்களில் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் பார்த்தா பிரமிப்பு தாங்க முடியாத லெவல்லையும் நம்மளுக்கு வந்து சந்தோஷங்களும் இருக்கும். நைஸ். நாங்கள் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி படித்தோன்னா, இந்த அம்பு எய்துறவன் வந்து நம்ம ஃபோக்கஸ் என்னவா இருக்குது, நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்குது, நம்மளுடைய கோல் என்னவா இருக்குது, நம்ம அதுதான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பானி நீ வந்து எய்து விடக்கூடிய அம்பானி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வி ஹவ் அச்சீவ் த டார்கெட்டில் அந்த டார்கெட்டை வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கே நம்ம தான் அதானி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் அந்த சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அதான் என்னமோ பெரிய 2 பேர் வேறு வேறு ஃபேமிலி மாதிரி பேசுகிறாங்க ராகுல் காந்தி. எனக்கு அது புரியவே இல்லை. அவங்க ஃபாரின் எல்லாம் ப்ராட்டப்பில் ஃபாரின் பிரெட் அண்ட் ப்ராட்டப். அதனால வந்து எனக்கு அந்த தாட் எனக்கு புரியல. சாதாரணமான அந்த இந்தியன் மார்க்கெட் எக்கானமிஸில் வந்து நான் யோசித்தது, ஐ ஹவ் ஆல்சோ டாட் லாட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட். லைக் நம்ம வந்து எதை கியூபிட்ஸ் ஆரோஸ் ஆர் ஆல்சோ லைக் தட். லைக் நம்ம எதை விரும்புகிறோம், எதை வந்து நம்மளுக்கு சாதகமாக நினைக்கிறோமோ அதை வந்து வி வுட் எய்ம் ஃபார் தட்ல. அது ரொம்ப ஃபார்ஃபெச்சிங்காக இருக்குது. வி ஆர் நாட் ஏபிள் டு கெட் இட். வி ஆர் நாட் ஏபிள் டு அது எப்போவுமே நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் எவ்ரி டைம் த டார்கெட் இஸ் ட்ரான் க்ளோசர் டு அஸ் ஆர் இட் ஹட் பின் நம்மளுக்கே தெரியாமல் போயிடுறா, கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவு தான் எனக்கு தெரியும் அந்த இதை பற்றி. எனக்கு வந்து அது ஒரு பெரிய 2 ஃபேமிலிஸ் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? சம்டைம்ஸ் தட் இஸ் ஹவு லைக் வென் யூ ஆர் அசெண்டிங் த ஃப்ளோஸ் ஆஃப் த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸில்
whether you have to go for recreation and then you take some rest and then go have something, and then you want to go to the terrace and then see அப்புறம் அப்படி கீழே இறங்கி வருமாங்கிறது தெரியாது. Or we would if we are able to take all the 4 floors together and then reach out to what you want to eat and then take some rest and then go for recreation, and then you come down to where you have been received. அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்களோ எதை டேக்கிங் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த அளவு தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் ஆஸ் ஹவ் ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஒரு பொதுவான ஒரு இதுக்குள்ளே. ஓகே, வேறு எதுவும் பியாண்டுக்குள்ளே வந்து எவ்வளோ சூட்சுமத்துக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா பழைய காலத்தில் நடந்தக்கூடிய சிலது வந்து திரும்ப ஓட்டி பார்ப்பாங்க. அந்த நேரங்களில் ஏதாவது தப்பாக நடந்திருந்ததுன்னா நம்மளுக்கு இப்போ தான் நடக்குது அந்த தப்பு, ஏற்கனவே நடந்து தப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதன் தருணங்கள் வந்து இந்த சமயம் தான் நடந்துட்டு இருக்கிற தருணங்களில் தான் நம்ம பார்க்குறோமா உணர்றோமா, இல்லை அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போனதை வந்து திரும்பவும் ஒரு தடவை சரி பண்ணுறதுக்காக ஓட்டி பார்க்குறாங்களாங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த நேரங்களில் மட்டும்தான் நம்ம வந்து சில நேரங்களில் அந்த ஆக்சிடென்ட்டுனால ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வருது. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த பைக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸாக இருந்தால் ஓகே, அவனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவனுக்கு. when he becomes a customer இல்லை himself, அந்த டார்கெட் அவன் ரீச் பண்ணிட்டான்னா he owns a bike. அவன் வந்து வெறும்னு யாராவது வருவாங்களான்னு அவன் எப்போவுமே அவன் ஷர்ட்டை திறந்து மூடி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தட் ஹி ஹேட் பின் இன் சர்வீஸு, அந்த சர்வீஸ்க்குள்ளே அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அந்த இதுவில். ஸோ அவன் திரும்ப இன்னொரு கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கிற நேரங்களில் he himself becomes a customer. ஹீ ஓன்ஸ் அட் இது அந்த பைக்கு. அவன் அவ்வளோ அளவுக்கு அவன் வந்து அதை ப்ரொமோஷன் சேல்ஸ் பண்ணியிருக்கிறான், அவ்வளோ அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறான். அண்ட் தென் ஹீ கெட்ஸ் இட். அதுக்கு வந்து தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ தட்ஸ் ஹவு மச் தட் ஐ கேன் திங்க் அபவுட் பெட்டர்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் என்ஹான்ஸ் லைஃப் ஸ்டைலில் அந்த அளவு தான் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வென் யூ ஆர் ரியலி கெட்டிங் மேரிடில் தே எக்ஸ்சேஞ்ச் த ரிங்ஸ். அதாவது பார்த்தா நிறைய வந்து இந்த சிஸ்டரோடைய ஃபிங்கரில் இருக்கக்கூடியது தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. சாலம்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. சாலம்னைஸ் பண்ணுறது அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னா, த வேர்ஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கூட நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து சாலம்னைஸ். அதுக்கப்புறமா உன்னால் டான்ஸ் ஆட முடியுதா, அந்த பால் டான்ஸ் எல்லாம் ஒழுங்காக வருமா அப்படின்னு பார்த்தா, சிஸ்டர் வந்து எப்போவுமே பயங்கர பொசசிவான ஒரு ரோலில் இருந்திருப்பாங்க. லைக் ஷி வுட் ஹவ் பின் த செகண்ட் மதர் டு த பிரதரோ சிஸ்டரோ, இன்னொரு சிஸ்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த ஒரு டிஃபென்சிவான ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து நல்லதாக நடக்கிற வரைக்கும் நல்லதாக நடக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விட அது வந்து நல்லதாக நடக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தே பிகம் த வேர்ஸ்ட் எனிமி. அந்த சிஸ்டர் தான் வந்து வேர்ஸ்ட் ஆஃப் த எனிமியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேரெல்லாம் எனிமிலாம் இருக்கிறாங்கங்கிற அளவுக்குலாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. இந்த ஸ்டிங் எப்போ வரும், இந்த ஹனி எப்போ, அந்த ஹனி வந்ததுலேருந்து அதுக்கப்புறமா அந்த ஸ்டிங்கு வந்து அது பயங்கர ஃபயரிங் ஆகுதில்ல. ஹைரிங் சர்வீசஸில் கூட நம்மளுக்கு பயங்கரமாக ஃபயர் ஆகி அது அப்படியே எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி பயங்கர பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்காண்ட அவ்வளோ ஒரு ரா எனர்ஜி வந்து பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கிறதுலையும் வேர்ஸ்ட் டேமேஜை கொடுக்கறதும் வந்து இந்த சிஸ்டருக்கு உண்டான ஒரு தன்மையாக தான் இருக்கும். நெவர் எக்ஸ்சேஞ்ச் யுவர் சிஸ்டர் ரிங்ஸ் வென் யூ திங்க் that you are not comfortable enough in your marriage life. ஏன்னா the other women whom you are taking into the trust இல்லை, அந்த கேர்ள் வந்து she is not your sister. She is coming from a different family who doesn't even know about your family and she relies entirely on you. அந்த ஒரு பர்சனை வந்து in love in affectionக்காக she doesn't have to இவ்வளோ பெரிய ரிங்கு இவ்வளோ பெரிய கல்லை நீ வச்சு கட்டி கொடுத்தா கூட அது வந்து பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சில விஷயமாக தான் இருக்கும். ஸோ நெவர் இஃப் யூ திங்க் தட் ஷீ டசன்ட் டிசர்வ் டு பி யுவர் சிஸ்டர் எனிமோர், யூ ஹாவ் டு வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் யார் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களோட பெட்டர் ஹாஃப் யாருங்கிறத பார்த்து தான் எடுக்க முடியும். உங்களோட பிட்டர்னஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அதை பார்த்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் பெட்டராக பார்க்க முடியுங்கிறது தான் வந்து மாரல் ஆஃப் த லெசன்.